இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் கிருஷ்ணவேல் என்பவர் முத்துவேல் கருணாநிதியின் மகனுக்கும் அவருடைய பேரனுக்கும் பயங்கரமாக முட்டு கொடுத்திருக்கிறார். அந்த தொலைக்காட்சி சேனலில் பேசிய அந்த கிருஷ்ணவேல், சமீபத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் 10,000 பேர் இருக்கிறார்கள், நான் இடஒதுக்கீட்டுக்காக உன்னை வந்து சந்திக்க வேண்டுமா என்றெல்லாம் ஆவேசமாக பேசியதற்கு மறுப்பு சொல்ல வந்த கிருஷ்ணவேல், கலைஞர் கருணாநிதியுடைய குடும்பத்தை, இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினை ஜாதி பெயரை சொல்லி மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சாடியிருக்கிறார். உன்னை வந்து நான் சந்திக்க வேண்டுமா? நாங்கள் வன்னியர்கள் பெரும்பான்மை, நாங்கள் ஆண்ட சமூகம், நீங்கள் 10,000 பேர் மட்டுமே இருக்கின்ற சமூகம், உன்னை வந்து நான் எதற்கு சந்திக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் அவரை ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற அடிப்படையில் ஏளனமாக ஜாதி பெயரை சொல்லி டாக்டர் ஐயா திட்டினார் என்று மறைமுகமாக ஜாதி பெயரை சாடியிருக்கிறார் என்றெல்லாம் இந்த கிருஷ்ணவேல் என்கின்ற ஒரு நபர் பேசியிருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வேறு என்ன சொல்லி கேட்பது? ஆக பெரும்பான்மை சமூகத்தின் இடஒதுக்கீட்டை இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்க மறுக்கிறார். சட்டமன்றத்திலேயே சொல்லிவிட்டார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும். சட்டமன்றத்திற்கு வெளியே பேசினார்கள் திமுகவுடைய அமைச்சர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வலியுறுத்தி இந்தியா முழுதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் அல்லவா என்று திமுகவுடைய அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே கேள்வியை திருப்பி நாம் எழுப்புகிறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார்களே திமுக மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள், இவர்கள் மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஏன் கேட்கவில்லை? ஏன் தமிழகத்தில் மட்டும் அமர்ந்து தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் தமிழக சட்டமன்றத்திலே போடுகின்ற தீர்மானம் நடைமுறைக்கு வராது என்பது இவர்களுக்கு தெரியும். ஆகவே இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சற்று ஆவேசமாக டாக்டர் ஐயா பேசியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினை மட்டுமல்ல, வேறு யாரையும் எந்த காலத்திலும் ஜாதி பெயரை சொல்லி ஜாதியை ஒரு அவமானமாக சுட்டிக்காட்டி என்றைக்கும் டாக்டர் ஐயா பேசியதே இல்லை. ஆனால் இந்த கிருஷ்ணவேல் என்கின்ற இந்த நபர் அந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் பேசுகின்ற பொழுது அவர்தான் டாக்டர் ஐயா வந்து ஸ்டாலினை ஜாதி பெயரை சொல்லி மறைமுகமாக திட்டுகிறார் என்று சொல்லி அந்த கிருஷ்ணவேல் தான் ஸ்டாலினை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருஷ்ணவேல் என்கின்ற நபர் தான், அவர் ஏற்கனவே அரசு அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு சரியா தவறா என்று தெரியவில்லை. நான் அப்படித்தான் ஒரு நினைவு இருக்கிறது எனக்கு. அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த கிருஷ்ணவேல் என்கின்ற அந்த மனிதர் டாக்டர் ஐயா சொல்லாததை சொன்னதாக சொல்லி அவர் ஸ்டாலினை ஜாதி பெயரை சொல்லி அவர்தான் சாடி கொண்டிருக்கிறார். அவர்தான் ஸ்டாலினை ஒரு ஜாதி தலைவராக்கி கொண்டிருக்கிறார். திமுக தலைவரான ஸ்டாலினை அவர் ஜாதி பெயரை சொல்லி அவர் திட்டுவதற்கு ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு டாக்டர் ஐயாவின் மீது பலியை போட்டு அவர்தான் ஸ்டாலினை ஜாதியை சொல்லி திட்டிக் கொண்டிருக்கிறார். ஜாதியை சொல்லி திட்ட வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த காலத்திலும் இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் கூட ஸ்டாலினையோ அல்லது திருமாவளவனையோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கின்ற வைகோவையோ சுபவீரபாண்டியனையோ வீரமணியையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முத்தரசனையோ பாலகிருஷ்ணனையோ ஜாதி பெயரை சொல்லி திட்டினால் கூட அவர்கள் பொருட்படுத்த கூடாது. காரணம், அவர்கள் ஜாதியை கடந்தவர்கள், அவர்களுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஜாதி அமைப்பையே விரும்பாதவர்கள், ஜாதி அமைப்புக்குள்ளே வராதவர்கள், அவர்கள் மத அமைப்புக்குள் வராதவர்கள், அதையெல்லாம் தாண்டிய புரட்சியாளர்கள் அவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஜாதி உணர்வு இல்லை, எங்களுக்கு ஜாதி எண்ணம் இல்லை, எங்களுக்கு மத உணர்வு இல்லை, நாங்கள் அனைத்தையும் கடந்தவர்கள்,
நாங்கள் பெரியாரியவாதிகள், நாங்கள் புரட்சியாளர்கள், நாங்கள் காரல் மார்க்ஸ் சித்தாந்தத்தில் ஊறியவர்கள், நாங்கள் அம்பேத்கரியவாதிகள், எங்களுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை, ஆகவே ஜாதியை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லுகின்ற ஸ்டாலினையோ முத்தரசனையோ திருமாவளவனையோ அல்லது பாலகிருஷ்ணனையோ சுபவீரபாண்டியனையோ ஜாதி பெயரை யாராவது சொன்னால் அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் தான் ஜாதியை கடந்து விட்டார்களே, அவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்களாயிற்று, அவர்கள் ஏன் ஜாதியை சொல்லி திட்டுவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கூப்பாடு போட வேண்டும். ஆகவே அவர்களுடைய உள்மனதில் ஜாதிய வெறி இருக்கிறது, ஜாதிய வன்மம் இருக்கிறது. முத்தரசனுக்கு இருக்கிறது, சுபவீரபாண்டியனுக்கு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணனுக்கு இருக்கிறது, திருமாவளவனுக்கு இருக்கிறது, ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூட தன்னுடைய ஜாதி என்கின்ற அந்த ஜாதி பற்று இருக்கிறது. அதுவே ஒருவேளை ஜாதி வன்மமாக இருக்கிறதா என்பதை பற்றி இந்த கிருஷ்ணவேல் போன்றவர்கள் தான் பேச வேண்டும், அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்களே ஜாதியை கடந்தவர்களை இவர் தான் ஜாதியை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணவேல் என்பவர். அடுத்ததாக சொல்கிறார், அன்புமணி ராமதாஸ் வாரிசு அரசியலை நடத்துகிறார், அவருடைய மருமகள் அதாவது டாக்டர் ஐயாவின் மருமகள் தேர்தலில் நிற்கிறார், அந்த கட்சியில் வேறு யாரும் இல்லையா என்று கேட்டுவிட்டு அடுத்து என்ன சொல்கிறார், அந்த ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விக்கு, அப்படி பார்த்தால் திமுகவில் வாரிசுகள் நிறைய இருக்கிறார்கள், ஸ்டாலின் இருக்கிறார், உதயநிதி இருக்கிறார், கலாநிதி மாறன் இருக்கிறார், தயாநிதி மாறன் இருக்கிறார், முக அழகிரி இருக்கிறார், கனிமொழி இருக்கிறார், இப்படி எத்தனை பேர் மந்திரிகளாகவே இருந்தார்கள். யாரு இவரு முக அழகிரி மந்திரியாக இருந்தார், தயாநிதி மாறன் மந்திரியாக இருந்தார். இவர்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தின் வாரிசுகள். அவற்றை பற்றி எல்லாம் பேசாமல் நீங்கள் அன்புமணியை பற்றி மட்டும் எப்படி வாரிசு என்று சொல்லலாம் என்று கேட்கின்ற பொழுது சப்பை கட்டு கட்டுகிறார். அவர் திமுகவில் வந்தால் அது வாரிசு இல்லை, திமுகவில் வந்தால் அது வாரிசு கிடையாதாம், அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட திறமை இருந்ததாம். வாரிசு என்பதற்காக அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி முன்னேறி இருக்கிறார்கள். யாரு? உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், முக அழகிரி, கனிமொழி, இவர்கள் எல்லாம் அவருடைய திறமையை பயன்படுத்தி அரசியலில் வளர்ந்து இருக்கிறார்கள் என்று சப்பை கட்டு கட்டுகிறார் திமுகவின் வாரிசு அரசியலுக்கு. ஆனால் அன்புமணிக்கு திறமை இல்லை என்கின்ற அளவுக்கு பேச வருகிறார். இந்திய உபகண்ட அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களுக்காக எப்படி சுகாதாரத்துறை அமைச்சர் செயல்பட வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை வகுத்து விட்டு சென்றவர். ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி காண்பித்தவர். அப்படி தன்னுடைய திறமையால் வளர்ந்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திறமை இல்லை என்பதை போல ஒரு பொய்யான கட்டு கதையை பேசியிருக்கிறார் இந்த கிருஷ்ணவேல். சௌமியா அன்புமணிக்கு அவர்கள் தருமபுரியில் கொண்டு போய் சீட்டு கொடுத்தார்களே, தருமபுரியில் நின்றாரே, அது வாரிசு அரசியல் இல்லையா? நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதி வேட்பாளராக நின்றதில்லை, இவருக்கு என்ன கஷ்டம், இவருக்கு என்ன இழுக்கு, இவருக்கு என்ன அதிலே பொறாமை? அவர் நின்றார், தோல்வியை சந்தித்தோம், அதை பற்றி கவலை இல்லை. போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் தோற்று, 233 தொகுதியில் தோற்று, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் துறைமுகம் தொகுதியில் கலைஞர் திமுக ஜெயிக்கவில்லையா? கலைஞர் மட்டும் வெற்றி பெறவில்லையா? மற்ற அத்தனை பேரும் தோற்கவில்லையா? அதை விட ஒரு படுதோல்வியா பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து விட்டது. உதாரணத்திற்கு திமுக 1967க்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது காஞ்சிபுரத்திலே ஒரு சுண்டல் வியாபாரியிடம் அன்றைக்கு திமுகவுடைய தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா தோற்றார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அண்ணாவை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக அனுப்பினார்களே, அது எப்படி சரியாக இருக்கும்? திமுக செய்தால் சரி, ஆனால் அன்புமணி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினரானால் இவர்களுக்கெல்லாம் தவறு. காரணம், ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு அறிவார்ந்த தலைவர் வந்துவிடக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்து பேசுகின்ற ஒரு தலைவர் வந்துவிடக்கூடாது, மக்களுக்காக போராடுகின்ற தலைவர் வந்துவிடக்கூடாது, அதிலும் குறிப்பாக வன்னியர் சமூகத்திலிருந்து வந்துவிடக் கூடாது என்பதிலே இந்த வந்தேரிகள் கூட்டம். வந்தேரிகள் கூட்டம் என்றால் நான் அனைவரையும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள் தமிழ்நாட்டிலே பிழைக்கட்டும், அவர்கள் வளமாக வாழட்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாமும் கோரிக்கை வைக்கிறோம்.
ஆனால் இந்த வந்தேரிகளில் அதிகாரத்தில் மட்டுமே இருக்க வேண்டும், அதிகார மையத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற KN நேரு, KKSR ராமச்சந்திரன், ஏவா வேலு போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வாரிசு அரசியல். மு.க. ஸ்டாலின் வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. அவர் மிகப்பெரிய புரட்சியை செய்து வந்திருக்கிறார். அழகிரி வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. கனிமொழி வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. ராஜீவ் காந்தி வந்தது வாரிசு அரசியல் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியிலே அன்புமணி ராமதாஸ் வந்தால் மட்டும் அது இவர்களுக்கு வாரிசு அரசியல் ஆகிவிடும். அதெல்லாம் கொள்கை ரீதியான அரசியல். ஏனென்றால் இந்தியாவை இலங்கையிடம் காட்டி கொடுத்த கூட்டம் அல்லவா காங்கிரசும் திமுகவும். ஆகவே அவர்கள் செய்வதெல்லாம் கொள்கை ரீதியான அரசியலாகத்தான் இருக்கு. தமிழனுக்காக போராடுகின்ற, தமிழருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். ஜாதி மதங்களை கடந்து அனைத்து சமூகத்திற்கும் அவருடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறை கிளப்புவதுதான் இந்த கிருஷ்ணவேல் போன்றவருடைய வேலையாக இருக்கிறது. அதுதான் இவருடைய 24 மணி நேர வேலையாக இருக்கிறது. இல்லையே இந்த வாரிசு அரசியலை பற்றி இப்பொழுது அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்று இவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அதைத்தான் சொல்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம்? சர்வே, ஜாதிவாரி அடிப்படையில் சர்வே. அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெளிவாக விளக்கி இருக்கிறார். அதைத்தான் பீகார் மாநில அரசு செய்தது, அதைத்தான் கர்நாடகா செய்தது, அதைத்தான் தெலுங்கானா செய்தது, அதைத்தான் ஆந்திரா செய்தது, அதைத்தான் ராஜஸ்தான் செய்தது. ஜாதிவாரி அடிப்படையிலான சர்வே. அதில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட காரணங்கள் அலசப்படுகின்றன. அவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அவருடைய வாழ்வாதாரம், இவற்றில் எந்த அளவிற்கு எந்த சமூகங்கள் இருக்கிறது என்பதற்கான சர்வே. அந்த சர்வேவின் அடிப்படையில் அவர்கள் முன்னேறுவதற்கான திட்டங்களை தீட்டுவது, அதற்காக கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுப்பது, அவர்களுக்கென்று தனி அக்கறை எடுத்து அவர்களுக்காக பல திட்டங்களை தீட்டுவது, இதற்காக நடத்தப்படக்கூடிய அந்த சர்வேவை தான் நடத்த சொல்கிறோம். மற்ற மாநிலங்கள் நடத்திவிட்டார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று கைவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கையிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அப்படித்தான் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் வெங்காயம்லாம் எங்களுக்கு மட்டும் தெரியாதா? திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கிற இந்த மூதேவிகளுக்கு மட்டும்தான் சட்டம் வெங்காயம் எல்லாம் தெரியுமா? இந்த சட்டம் எங்களுக்கும் தெரியும். இந்த சட்டத்தை படிக்காதவர்கள் அல்ல நாங்களும் படித்து இருக்கிறோம். இதே சட்டத்தை படித்து விட்டு தானே பீகார் மாநில அரசு நடத்தியது. இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், பீகார் மாநில அரசுக்கு ஒரு சட்டமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து இருக்கிறது. என்ன அயோக்கியத்தனமான பொய்யை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சமூக நீதிக்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்பினால் தொடர்ந்து கடுமையான பதிலடிகளை கொடுக்க வேண்டும், கொடுப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.